வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வரர் கோவில். சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கும் தனித்துவமான தலமாகும். இதுவே உலகிலேயே சிவன் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கும் ஒரே கோயிலாக கருதப்படுகிறது. இங்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பானது. மூலவர் வால்மீகீஸ்வரர் என்றழைக்கப்படுகிறார். இவருக்கு எதிரில் ராமலிங்கம் உள்ளது. இந்த சன்னதிக்கு வெளியே துவாரபாலகருக்கு பதில் சங்கதி நிதியும் பதுமநிதியும் உள்ளனர். அம்மன் மரகதாம்பிகை சன்னதியில் வெளியில் துவார பாலகியருக்கு பதில் பார்க்கடலிலிருந்து கிடைத்த காமதேனுவும் கற்பக விருட்சமும் உள்ளனர். பிரகாரத்தில் விநாயகர், முருகன், பிருகுமுனிவர், பிரம்மா, விஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், சப்த ரிஷிகள், இந்திரன் வீற்றிருக்கின்றனர். பார்க்கடலை கடைந்தபோது உருவான ஆழகால விஷத்தை சிவன் உண்பதைக் கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கை வைத்து அழுத்தினாள். இதனால் சிவனின் கழுத்தில் கண்டத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால் அவர் நீலகண்டன் ஆனார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இளப்பாறியதாக சிவபுராணம் கூறுகிறது. சிவன் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இந்த அருங்காட்சியை சுருட்டப்பள்ளியில் காணலாம். சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிகொண்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோயில் விஜயநகர பேரரசுகளால் கட்டப்பட்டது. இந்த கோவிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஆர் தேவ தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கோவிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜாராம். நன்றி.